இன்னொரு டவுட்ல என்ன பண்ணோம், ஒரு கேள்வி கேட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேள்வி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களான்னு கேட்டா அதுக்கு பதில் ஏறக்குறைய 100% ஊர் சொல்ற பதில் தான். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி அந்த ஜெயத லகரி அந்த செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறோம் அதுதான் ஸ்டாண்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. இப்போ 2023 வருஷத்துல ஜெயதேவ் லகரி 2023 ஏப்ரல்ல சொல்றாரு. அதே அணைய தொடர்பு சொல்றாங்க. என்ன சொன்னாரு செக்ரட்டரினா அப்பப்போ சொல்லி நம்ம ஏற்கனவே சத்தியம் டிவில பேசியிருக்கோம். அப்போ அதையும் அங்க கையில வச்சுக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரட்டை கொடுத்த இன்னொரு ஒதுக்குறது. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய குழப்பத்தில் குட்டையில மீன் பிடிச்ச கருத்து தான். குழப்பத்தில் ஒரு சரியான முடிவை எடுக்கவில்லை என்பதை இது ஓப்பனா அவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது கூட விசாரணை செய்திருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம். அதை அவர்கள் செய்யவில்லை. தூக்கி கொடுத்துட்டாங்க, எலெக்ஷன்ல நின்னுட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் விட போறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு டெல்லி ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கிறதால நான் இதுக்கு போறேன், கோர்ட்டுக்கு போறேன் சார். சரி சரி. இப்போ சார் இப்போ டெல்லி ஹைகோர்ட் ஆர்டரோட திரும்ப கோர்ட்டுக்கு போனாலும் தேர்தல் ஆணையத்துக்கான பவர்ங்கிறது தேர்தல் நடக்கிற நேரத்தில் மட்டும்தான் சார். இன்னும் 2026 என்ன உத்தரவு பிறப்பிக்க போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்குமா, இல்லாட்டா அதுக்கு முன்னாடியே விஷயம் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு, அதாவது என்னுடைய ஆர்டர் அந்த ஜட்ஜி டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்லிட்டே கொடுக்குறாரு. காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ்க்கு முன்னாடியே நான் ஆர்டர் போடுறேன். இந்த ஆர்டர் சென்னை ஆர்டர் காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் தேர்தல் நடைமுறைக்கு பின்னால் வந்த ஆர்டர். அதை எப்படி கன்சிடர் பண்றது நீங்க? எனக்கு புரியல. ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுல ஏன் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு ஆதரவா பண்ணுதுன்ற காரணம் புரியல. ஒன்னு ரெண்டு மூணாவது, இந்த சென்னை உயர் நீதிமன்றம், நான் எந்த நீதிபதியும் கோர்ட்டையும் தப்பா சொல்லல, ஒரு நீதிமன்றத்தினுடைய கவனம் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் ஓபிஎஸ்க்கு எதிராகவும் ஒருங்கிணைப்பாளருக்கு எதிராகவும் தொடர்ந்து தீர்ப்புகள் வருது. அப்பயே அடிச்சுக்கிறேன், இங்க வேணாங்க, வழக்கு நடத்துவது வேண்டாம், இந்த வழக்கு மன்றத்தில் வேண்டாம், அதை சொல்லுவதற்கு நம்ம உணர்வு உண்டு. ஆகவே பல வழக்கறிஞர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவான கருத்தா நம்ம சொன்னோம். அது அவர் ஒருங்கிணைப்பாளரும் அதை சீரியஸா எடுத்துக்கல. எங்க லீகல் விங்கும் அங்கேயே வழக்கு நடத்தி இப்படி ஒரு தீர்ப்பை வாங்கியதும் இன்னொரு காரணமாக நான் கருதுகிறேன். அதற்காக நான் வருந்துகிறேன். அது நடத்தாம போயிருந்தீங்கன்னா இந்த நிலைப்பாடு வந்திருக்காது.